ஒரு 4, 5 இடத்துல திரில்லா போயிட்டு இருக்க படம் கத்துறாய்ங்க ஆ, திடீர்னு. ஆ. அது வந்து கரெக்ட். ஆக்ரோஷமான ஒரு மாஸ் வந்து கரெக்ட், கரெக்ட். கிளம்புது. அந்த மனுஷனோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சியான் சார் கூட. ரொம்ப, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. ஓகே. எனக்கு அவரு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது, நம்ம ம். என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு, என்ன மாரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் டீட்டெயிலிங் பண்ணி உள்ள போவாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ம். அத தாண்டி அவர் வந்து ரொம்ப ஜாலியான பெர்சனா இருக்காரு. ஓகே. இப்ப இங்க வந்தாருன்னா நம்மள மாரிலாம் இப்படி அமைதியா உட்காரவே மாட்டாரு. செம்ம துருன்ட்டு, ஓகே. செம்ம ஜாலியா ஐஸ் பிரேக் பண்றதுல ரொம்ப ம். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. முன்னாடி ஃபர்ஸ்ட் சித்தா பார்த்துட்டே எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க. ஓகே. அண்ணனுக்கு கால் பண்றப்பவே ம். எனக்கும் கால் பண்ணி, அப்ப யாருன்னே தெரியாது. நம்ம படம் பண்றோமா ஆ, என்னன்லாம் ஆ. தெரியல. சும்மா கால் பண்ணி அந்த படம் பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுனாங்க. ஓகே. ஒவ்வொரு சீனா சொல்லி இது இப்படி ம். இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு அந்த மாரிலாம் சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறமே வந்து இப்போ நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும்ல, ஒரு ஸ்டார்ட் அப்ரோச் ஆமா, பண்றதுக்கு. ஆமா. நம்ம கொஞ்சம் தயங்கி தயங்கி அவர் ஏதோ நம்ம கூட ரொம்ப வருஷம் பழகுன மாரி ஒரு ஃபீல்லே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அப்ரோச் பண்றாரு. அது வந்து ஓகே. நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆ ஏன்னா எனக்கு வந்து அவர் கூட தான் டிராவல் பண்ற மாரி இருக்கும் ஆமா. படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஃபுல் அவர் கூட தான் அவர் கூட இருக்கணும். தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஹெசிடேஷனே இல்லாம பண்ணதுக்கு காரணம் வந்து விக்ரம் சார் தான். ம். அத வந்து பிரேக் பண்ணி பயங்கரமா வந்து ஈஸ் பண்ணி விட்டாரு அவரு.